பார்த்தீங்கன்னா நான் போர்டிங் பாஸ் உடைச்சி வந்துட்டேன். வணக்கமா. சீட் வெளிட் எப்படி பூட்டுவது என்பதை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வீஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்து கொழும்புல இருக்கின்ற ஏர்போர்ட் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஏர்போர்ட்டிலிருந்து தாய்லாந்து நோக்கி நாங்கள் போகிறோம். தாய்லாந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த வேறு காணொலியை பார்வையிட போறீர்கள். இன்றைய தினம் கொழும்பு ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அது தொடர்பான காணொலி சென்று பார்வையிடுவோம். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையமானது பல மக்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு விமான நிலையமாகவும் பல மக்கள் கவலைப்பட்டு கண்ணீர் சிந்திய ஒரு இடமாகவும் இந்த கட்டுநாயக்க விமான நிலையம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் பல மக்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் ஸ்ரீலங்கா விமான நிலையத்திலிருந்து தாய்லாந்து நோக்கி நாங்கள் விமானத்திலே பயணம் செய்ய உள்ளோம். அந்த விமானம் எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலியை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். பெருந்திரளான மக்கள் இன்றைய தினம் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக கூடுதலான மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் விமான நிலையத்தினுடைய உள்ளுக்கு தான் அந்த கவுண்டர் இமிகிரேஷன் அந்த செக் பண்ணுற இடங்களுக்கு தான் நாங்கள் தற்போது உள்ளுக்கு வந்திருக்கிறோம். கூடுதலான மக்கள் அந்த வழி அனுப்புறதுக்கு வந்த மக்களும் மற்றும் சிலர் வெளிநாடு செல்வதற்காக வந்திருக்கிறார்கள். கூடுதலான வெளிநாட்டவர் கூடும் ஒரு இடமாக இந்த கட்டுநாயக்க விமான நிலையம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் விமான அனுமதி சீட்டு பரிசோதனை, அந்த விமான சீட்டு பரிசோதனை கூட லக்கேஜுகளை செக் பண்ணிவிடும். அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிடும். செக் பண்ணுற இடம் மற்ற இதில் வெளியில் போராகலை அனுப்புறதுக்கு வந்த மக்களும் இதில் இருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளம் மாதிரி ஒன்று கிடக்குது. குளத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த சோஃபா செட்டெல்லாம் போட்டு ஆக்கள் இருந்து வந்து இதில் கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கின்றது. இப்படி நேராக போனால் பாத்ரூமுக்கு போகுது. அதில் நீங்கள் ஆண்கள் பெண்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த ஒரு குளம் மாதிரி கிடக்கு. குளத்தில் அந்த தண்ணி பாயிற மாதிரி அப்படி செய்திருக்கிறேன் டிசைனாக. உச்சில் தடைன்னு சொல்லி போட்டு கிடக்கு. அப்படி நல்ல வடிவாக இருக்குது எல்லா இடமும். நாங்கள் கொஞ்சம் இரவு பொழுதில் நாங்கள் போனதால் கொஞ்சம் அந்த இடங்கள் ஃபுல்லாக இரவு பொழுதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்திருக்கிறோம். இப்படி நாங்கள் அந்த விமான சீட்டு உள்ளுக்கு பரிசோதனை செய்துட்டு நாங்கள் அப்படி அந்த விமானத்தில் ஏறுற காணொலிகளை அப்படி உங்களுக்கு பதிவிட காத்திருக்கின்றேன். பாருங்கள், அதை தொடர்ச்சியாக பார்வையிட்டும் பாருங்கள். அதோடு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் எப்படி இருக்கின்றது, ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் எப்படி இருக்கின்றது என்று அப்படி அந்த மக்களுக்கு விளக்கப்படுத்தி எப்படி இருக்கின்றது என்பதை ஒரு வரைபடம் மூலமாக காட்டியிருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் விமான நிலையம் எப்படி, முன்பக்கம் எப்படி விமானம் எப்படி தரித்து நிற்கிறது அதை ஒரு பார்வைக்காக மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமான நிலையத்தில் டியூட்டி ஃப்ரீ அந்த ஒரு ஆண்கள் பெண்களுக்கான அந்த லிப்டிக் மற்றும் அந்த க்ரீம்கள் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இப்படி நேராக போனால் அந்த புறப்படுகை அந்த விமானத்திலேருந்து வெளி மாவட்டத்தை செல்கிற பாதை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாராய பொத்தில்கள் பிஸ்கி எல்லாம் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதில் உணவுப் பொருட்கள் மற்றும் சாப்பாடு பொருட்கள் தான் கூடுதலாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டை பாருங்கள். நான் இந்த ஃப்ளைட்லாம் போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிற்கிது. அத்தோடு அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வாகனங்கள் எல்லாம் அந்த எங்களோட லக்கேஜுகளை லக்கேஜ் பொருட்களை ஏற்றி கொண்டு போய் விமானத்தில் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில் நாங்கள் இந்த ஆளாதான் நேராக போனோம்னு சொன்னால் 10வது கேட்டுக்கு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏஆர் ஏசியான்னு சொல்லி ஒரு விமான நிலையம் காணப்படுது. அதில் நாங்கள் போகிறோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டவர்களை வரவேற்கும் முகமாக பச்சை பசைன்னு சொல்லி அந்த மரங்கள் வச்சிருக்கணும். அதில் ஒரு வெளிநாட்டவர் பார்க்குற அந்த விமான நிலையத்தில் இருக்கின்ற அந்த பச்சை மரங்கள் இப்படி இருக்கின்றது, அது தொடர்பாக பார்த்து கொண்டு இருக்கிறான். அதோட இப்படி நேர போனோம்னு சொன்னால் அந்த தாய்லாந்து செல்கின்ற விமான நிலையத்துக்கு போகின்ற பாதை இருக்கின்றது. அதை தொடர்ச்சி அங்கே சென்று போய் பார்வையிடும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் போர்டிங் பாஸ் உடைச்சி வந்துட்டோம். அவர் கேட்டவை இங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டவை. நாங்கள் தாய்லாந்து போகிறோம், வெட்டிங்குக்கு போகிறோம்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் விசாரித்து போட்டு விட்டுட்டீங்கன்னா இப்படி நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறுற காணொலி அடுத்த காணொலியை பார்வையிடுவோம் பாருங்களேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்டிங் பாஸ் எல்லாம் உடைச்சு இப்போ தற்போது அந்த தாய்லாந்து ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கான நினைக்கிறேன் பாருங்க. எல்லாம் கூட சிங்களாக மற்றும் வெள்ளக்காரராக தான் வந்திருக்கணும். சில தமிழரும் கூட வந்திருக்கணும். அப்படியே நாங்கள் உள்ளூர் ஃப்ளைட்டில் ஏறி அந்த இந்த மாதிரி இருக்குது விமானம் எப்படி இருக்கிறது அது தொடர்பான காணொலியை உள்ளூர் போய் காட்டுறேன். தொடர்ச்சி எங்களோட காணொலியை பார்வையிட்டு வந்துருங்கோ. பாருங்க இதில் உள்ள போகிறோம் பார்ப்போமே எப்படி இருக்கேன்ட்டு. உள்ளுக்கு போகாம எப்படி இருக்கு அது தொடர்பாக உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்தணும். இப்படி வேற உள்ளுக்கு போகிறோமே இப்படி போகிற முள்ளுக்கு போய் அப்படி எப்படி இருந்து பார்ப்போம். ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். இதுதான் ஃப்ளைட் பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு வேற. வணக்கம்மா, உள்ள போகிறோம். இதுதான் தாய்லாந்து ஃப்ளைட்டை பார்க்குறீங்க. உள்ள போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை சீட் அது பாருங்க, போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. எங்களோட சீட்டை தேடி பிடிக்கணும். இதான் பாருங்க ஃப்ளைட்டை பாருங்க. ரெண்டே தான் நகர்றோம். அப்படி மேலே எல்லாம் இந்த சாமானை எல்லாம் விற்கலாம். இந்த மாக்கள் ஏறையில் சீட்டுகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் 3 சீட்டு இருக்குது ஒவ்வொரு பக்கத்துல பாருங்க. அது உள்ள பேர் ஒவ்வொரு சீட்டை பிடிக்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம்.
ஹைடெக்கில் வாஷ்ரூம். இதான் வாஷ்ரூம் பாருங்க. கொமோட்டா பாருங்க, இதான் கொமோட். தண்ணியே இல்லை கொமோட் பாருங்க. இதில் கையெல்லாம் கலவலாங்க. தண்ணி கொஞ்சம் பெருகுது, கையில் விட. சாப்பாடு எல்லாம் தந்திருக்கேன். நம்ம இந்த இதில் சிக்கன் இதுகள் அல்லது கரண்டி எல்லாம் தந்துக்கிறாரு. கரண்டியெல்லாம் சாப்பிடணும். முள்ளு கரண்டி மாதிரி வச்சு தந்திருக்கேன். இந்த 2 கரண்டி இருக்குது. இது ஒரு கரண்டி. இதில் நாங்கள் இதால் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்காங்க. பாலில் செய்த மாதிரி இருக்கிறாங்க. பால் என்ன சீஸ் பாலில் செய்த பாலில் செய்த சீஸ். Green coffee the mango juice, orange juice coffee. இதான் பாருங்க எனக்கு அந்த சாப்பாடு சீஸ் மாதிரி. இது பாலில் செய்யப்பட்ட சீஸ் மாதிரி. அதில் ஒரேஞ்சு மட்டும் அந்த ஒரேஞ்சு பிறகு வெட்டை தந்துருக்குன்னா சாப்பிடுவாங்க.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானம் தரையிறங்குறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றது. தற்போது பாருங்க இறங்க போகுது, கீழே இறங்க போகுது கிட்ட வந்துட்டுது. எல்லாம் மேலாண்டு பார்க்க அந்த கடல் மாதிரி தான் எல்லா இடம் காணப்படுது. ஆனால் கீழே எல்லாம் குடிமனைகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் இரவு பொழுத போனபடியாக எல்லா இடமும் இரவு லைட் வெளிச்சம் தான் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இரவு அந்த வீடுகளெல்லாம் காணப்படவே தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நான் ஃப்ளைட்டில் கீழே இறங்கிட்டு ஃப்ளைட் பாருங்க, ஃப்ளைட் இறங்கி ஓடிக்கொண்டிருக்குது பாருங்க, சரியாக ஸ்பீட்டில் போய்கொண்டிருக்கேன். தாய்லாந்து ஃப்ளைட் ஃபுல்லாக இந்த எல்லா இடமும் கூட காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஃப்ளைட்டுகள். அப்படி தொடர்ச்சி அந்த இடத்தை பார்ப்போம். ஸ்ரீலங்கா விமான நிலையத்திலிருந்து தற்போது தாய்லாந்து விமான நிலையத்திலே நாங்கள் தரையிறங்கி தற்போது இறங்கி கொண்டிருக்கின்றோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் விமானத்தில் நாங்கள் இறங்கின உடனே
விமானத்தினுடைய நிலையத்து இமிரிகேஷனை கூட்டிக் கொண்டு போகிறதுக்காண்டி எங்களை அந்த வேனெல்லாம் மேலே ஏற்றி கொண்டிருக்கணும். பாருங்கள், இதுதான் வேன், பெரிய பஸ் ஒன்று. அதில் எல்லா வெளிநாட்டவர் இருக்கிறார்கள். தற்போது நாங்கள் இந்த விமான நிலையத்தில் வந்த நாங்கள் தாய்லாந்துக்கு ஏர் ஏசியா விமான நிலையத்தில் விமானத்திலான் தாய்லாந்துக்கு வந்திருக்கிறோம். மிக அழகாக இடங்கள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலே கவனிச்சார்கள். நீங்களும் இப்படி அந்த இடங்களுக்கு சும்மா வந்து என்ஜாய் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வாகனத்தில் விமான நிலையத்திலிருந்து தற்போது அந்த எங்களை வாகனத்தில் வேனில் ஏற்றி இமிரிகேஷனை கொண்டு போயினோம். இதான் இமிரிகேஷன் பாருங்கள். இதில் தாய்லாந்து விமான நிலையத்தை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி தொடர்ச்சி நாங்கள் இனி இமிரிகேஷன்கிட்ட போய் எங்களோட பாஸ்போர்ட்டெல்லாம் கொடுத்து பதிஞ்சிட்டு அப்படியே வெளியில் போகிறோம். அப்படி வாங்க தொடர்ச்சி அந்த லக்கேஜ் எல்லாம் இருக்குது, அதை எடுத்து கொண்டு போய் போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் தாய்லாந்து விமான நிலையத்தினுடைய வெளிப்பகுதியில் இருக்கின்ற அந்த ஒரு டிசைனுகள் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது, அலங்கரிக்கப்பட்டு. இதுதான் தாய்லாந்து விமான நிலையத்தினுடைய வெளிப்பகுதி ரோட்டை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல மோட்டர் எல்லாம் சரியான ஸ்பீடில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாகனங்கள் எல்லாம் சரியான ஸ்பீடும். பெரிய ஒரு பிரதேசமாக இந்த தாய்லாந்து விமான நிலையம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் இப்போ வேன் வந்துட்டுது. நாங்கள் இப்போ வேனில் ஏற போகிறோம். வேனில் ஏறி அப்படி போய் ஒரு இடங்களையும் அப்படி உங்களை சுற்றி காட்டுவேன். சரி, நாங்கள் இத்துடன் நமது காணொளி நிறைவு செய்கின்றோம். மீண்டும் இப்போ தாய்லாந்து விமான நிலையத்திலிருந்து காட்டியிருக்கிறோம். அடுத்து வரும் காணொளி தாய்லாந்து எப்படி இருக்கின்றது தொடர்பான காணொளி சென்று பார்வையிடவும் பாருங்கள்.